சுரேந்தருக்கு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொன்னாங்க. அந்த டைம்ல ஒரு நிமிஷமே புரியல. கால் பண்ணா கத்துறான், ப்ரோ எனக்கு காலே இல்ல ப்ரோ. கையில வந்து கிளவுஸ் போட்டுட்டு டைரக்டா கையை உள்ள விட்டு அந்த எலும்பெல்லாம் எடுத்து சொடக்கு போட்டு காட்டுறாங்க. என்ன அழுதுகிட்டு இருக்கேன். எல்லாருமே போன்ல ஒரு 100 கால்ஸ் போயிருக்கும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல உயிரை காப்பாத்த கால மேபி ரொம்ப டேமேஜ் ஆனா கட் பண்ணிடுவாங்க. இதுக்கு நானே சொல்லிட்டேன் கால் எடுத்துருங்க. நைட் வந்து தண்ணி கேட்டுட்டு இருக்கான். தண்ணியே கொடுக்க கூடாது. லைஃப்லயே வந்து தண்ணி இவ்வளவு டேஸ்டா இருக்குமா அப்படிங்கறது எனக்கு அன்னைக்கு தான் தெரிஞ்சு. அப்பதான் இவர் வந்தாரா வினய்க்கு, ப்ரோ நீங்க கலக்கணும் ஸ்ட்ரக்சர்ல படுத்திருக்கேன், கால்ல ரத்தம் போகுது, தலைவன் என்கிட்ட வந்து ப்ரோ செல்ஃபி எடுக்கலாமான்னு கேட்டது. ஆம்புலன்ஸ் சவுண்ட் கேட்டுட்டே இருக்கு. எனக்கு ஆம்புலன்ஸ் சவுண்ட் கேட்டோடனே நான் போட்டு டப்புன்னு என்ன பண்ற அப்படின்னு ஆம்புலன்ஸ் போகுது. நீதான் ஆம்புலன்ஸ்ல போறீங்க. இந்த பாட்டெல்லாம் போட எங்க ஸ்டோரியில வலி என்றால் காதலின் வலிதான் வலிகளில் கொடிது கால் வலி தெரியுமா. உங்கள் தமிழ் மேட்ரிமோனி இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் வரன்களின் தகவல்கள் வழங்குறாங்க. உடனே கால் பண்ணுங்க. அயாசனா அவரோட தான் நான் ட்ரிப்பு போவேன், அவரோட போனாதான் சேஃபா இருக்கும் அப்படின்லாம் சொன்னீங்க. அண்ட் வந்து இந்த ஜேர்னில உங்களுக்கு அவர் தான் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு, உங்களை ஹீல் பண்ணாருன்னு சொல்லியிருக்கீங்க. அவரை நாங்க டெலிவிகடன் வியூவர்ஸ் எல்லாருமே பார்க்கணும். எங்களுக்காக ப்ளீஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறீங்களா? உங்களுக்காகவே நான் இப்ப கூப்பிடுறேன் அயாசனா. லெட்ஸ் வெல்கம் அயாசனா. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றீங்களா? கண்டிப்பா. சோ அவன் தான் வந்து ஹரி. என்னோட வீடியோஸ் வந்து ரெகுலரா பாத்துருப்பீங்க. உனக்கு கால் போயிடுச்சுன்னு சொன்னோடனே என்ன பண்றதுன்னே தெரியல, அந்த போன் காலே நல்லா அழுதுட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொன்னான். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு பையன் வரல, அவன் பேர் வந்து பாவேஷ். அவன் தான் வந்து எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த பிளட் எல்லாம் கொடுத்துட்டு போனான். ஸோ அடுத்து இவர் தான் நான் சொல்லிட்டு பால் வாங்க போவாரு, அவர் கூட கார் கொண்டு போவார்ல, அவர் தான் கையாசன். நான் இப்போ இப்படி முடி ஜாலியா வளர்த்துட்டு இருக்க மீரா சக்கத்தில் போடாம அதுக்கும் காரணம் கையாசன். அவர் தான் உங்க இன்ஸ்பிரேஷனா முடி வளர்க்க? இல்ல ஆக்சுவலா 2 பேரும் சேர்ந்து அது ஒரு பிளான் பண்ணோம், ஒரு போட்டோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு. சேர்ந்து அக்கா கிட்ட திட்டு வாங்குவோம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜிம் ரன் பண்ணிட்டு இருக்கோம், சாண்டோ ஃபிட்னஸ் சென்டர் ஆய பக்கத்துல. சோ அதுல வந்து நம்ம ஆள் வந்து கால் பண்ணாரு, இந்த மாதிரி ப்ரோ நான் ஜிம் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு ரேண்டமா ஒரு காமனா என்கொயரி வர மாதிரி வந்தாங்க. யார் என்னன்னு அப்ப எதுவுமே கேட்கல, நார்மல் என்கொயரி அட்டன் பண்ற மாதிரி அட்டன் பண்ணி ஓகே நீங்க வந்து பாருங்க, வந்து பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைனா ஜாயின் பண்ணிக்கோங்க. இவர் அப்ப ஏதோ மூவிக்காக கமிட் ஆயிருக்கேன், எனக்கு வந்து பிடி வேணும் பர்சனல் ட்ரைனிங் சொல்லியிருந்தாரு. நீங்க வாங்க ஃபர்ஸ்ட் ஜிம் கம்ஃபர்ட்டா இருந்துச்சுன்னா தென் ப்ரொசீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்தாரு. வந்து ரேண்டமா அதே மாதிரி தான் அவர் சொன்ன மாதிரி ரொம்ப ஃபார்ம்ல ஹாய் பாய் என்ன எப்படி போயிட்டு கிளாஸ்ல ஒழுங்கா போயிட்டு இருக்கா, சாட்டிஸ்ஃபைடா, உங்களுக்கு எல்லாமே எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே ஓகேவா, அது மாதிரி கேட்டுட்டு போயிட்டே இருந்தோம். சடனா ஒரு நாள் வந்து இவர் என்ன பார்த்துட்டு இருந்தா, நான் அடிக்கடி டிராவல் பண்ணுவேன் நானும். ஸோ இவர் சொல்லிட்டு இருந்தா இந்த மாதிரி ப்ரோ எனக்கு ஒரு பிளான் இருக்கு, வயநாடு போகணும், யார் கூட போறதுன்னு தெரியல, இந்த மாதிரி நீங்க ஃப்ரீயா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. சரி ஓகே, அது வரைக்குமே ரொம்ப கனெக்ட் கிடையாது, ரொம்ப ஓகே. அதுக்கப்புறம் தான் தெரியும், அதுக்கப்புறம் தெரியும் ஓகே இவர் கனகாலங்காலங்கள ஆக்டர் பண்ணிட்டு இருந்தாருக்கு, இது எல்லாமே அவர் பண்ணிட்டு இருக்காருன்னு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இவர் அந்த ட்ரிப்பை பத்தி சொன்னார் என்கிட்ட, இந்த மாதிரி வயநாடு போகலாம் ப்ரோ, இந்த மாதிரி பிளான் இருக்கு, நீங்க வாங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா சொன்னார். அப்புறம் கேட்டேன் ப்ரோ இந்த மாதிரி ஒரு ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன், போலான்னு இருக்கேன், எப்படி போறது, யார் கூட போறது, என்ன ஏதுன்னு தெரியல, நீங்க ஃப்ரீனா சொல்லுங்க ப்ரோ, நம்ம போலாம் ப்ரோ அப்படின்னு சொன்னேன். சரி ப்ரோ நான் பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னாரு. அடுத்த நாளே வந்தாரு, ப்ரோ என்னைக்கு ப்ரோ பிளான் பண்ணீங்க? இல்ல ப்ரோ உங்களுக்கு ஓகே இந்த மாசமே போலாம். சரி ஓகே போலாம் ப்ரோ அப்படின்ட்டாரு. என்னடா ஓகே சொல்லிட்டாரு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இவர் ஒருத்தரை பிடி எடுத்துட்டு இருந்தாரு. அவர் தான் ராம்கி. அப்படி கனெக்ட் ஆனது. அப்படி அவர் என்னோட பிடி. ஆமா, ராம்கியோட ட்ரைனர் தான் இவரு. சோ அப்படிதான் அவர் வந்தாரு, ஜாயின் பண்ணாரு. சரி ப்ரோ நானும் ராம்கி வரோம், நீங்க யார் கூட வரீங்கன்னாரு. சரி எனக்கு வேற யாரும் இல்ல, அதனால இவனை கூப்பிட்டு வரும் 4 பேர் ஒரு பயணத்தை ஸ்டார்ட் பண்ணி அங்கதான் வந்து எங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட். வந்து சுரேந்தர் வந்து ரொம்ப ஜாலியான ஒரு பர்சன், ஒரு பாசிட்டிவிட்டி அந்த மாதிரி நிறைய இருக்காரு. அந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆனாலும் அவர் இவ்வளவு ஜாலியா இருக்காரு. பட் நீங்க வந்து இந்த ஆக்சிடென்ட் ஜோன் எல்லாத்துலயுமே கூட இருந்திருக்கீங்க. அவரை வந்து நீங்க பர்சனலா இதுக்கு முன்னாடியும் உங்களுக்கு தெரியும், இதுக்கு அப்புறமும் தெரியும். அந்த பீரியட்ல அவரை விட நீங்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் கோ த்ரூ பண்ணிருப்பீங்களா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சோ அதுதான் அன்னைக்கு டேல வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் நடந்தது. நமக்கு தோணல சின்னதா ஏதோ ஒண்ணு. இவனுக்கு நைட்டே சொன்னா இந்த மாதிரி நான் திருச்சி போறேன் ப்ரோ, நான் அப்பவே சொன்னேன் இல்ல வேணாண்டா லேட் நைட்டு எதுக்கு போறேன், இல்ல ப்ரோ நான் போயிட்டு காலையிலே வந்துருவேன், இந்த மாதிரி விஷயம் அதை போயிட்டு வந்துடுறேன். சரி பார்த்து போயிட்டு வாப்பான்னு. ஸோ நான் அன்னைக்கு ஆஃப்டர்நூன் லஞ்சு முடிச்சுட்டு பாரிஸ்க்கு திங்ஸ் வாங்குறது, ஜிம்முக்கு திங்ஸ் வாங்குறதுக்காக நான் போயிட்டு இருக்கேன், நானும் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு இருக்கேன். ஸோ போயிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு தோணும்ல சின்னதாக ஏதோ ஒரு நெகட்டிவ் தோணிட்டே இருந்துச்சு. தோணிட்டே இருக்கு, சுரேந்தர் என்ன பண்றான் அப்படின்னு தோணிட்டே ஃபோன் எடுத்து பார்த்தா இவன் லைவ் லொகேஷன் அமைச்சிருக்கான். ஸோ லைவ் லொகேஷனை கிளிக் பண்ணி பார்க்கும்போது லைவ் லொகேஷன் கேன்சல் ஆயிருச்சு. அப்போ பக்குன்னு இருந்துச்சு ஒரு செகண்ட், என்னடா அது கேன்சல் ஆயிருக்கு, ஃபோன் மிஸ் ஆயிடுச்சா இல்லை என்ன அப்படின்ற மாதிரி மைண்ட்ல ஓடிட்டே இருந்து 1:30 மணிக்கு, ஆமா கரெக்ட் 1:30 மணிக்கு நீ 12:15 நீ லைவ் ஆஃப் பண்ண, 12:45 லைவ் ஆஃப் பண்ண, இன்னும் அந்த டெக்ஸ்ட்லாம் இருக்கு. அது கால் பண்ண பேசிட்டான்.
ப்ரோ சொல்லுங்க, நான் அது வரைக்கும் நான் காமிச்சிக்கல, எதுவுமே தெரியாத மாதிரி. ஓகே என்னடா ஃபோன் பண்ண, இந்த மாதிரி போல இப்பதான். இல்ல ப்ரோ டவர் இல்ல, நான் லைவ் வந்து நெட் ஆஃப் பண்ணிட்டேன், சார்ஜ் இல்ல, இந்த மாதிரி காஃபி குடிச்சிட்டு இருக்கேன், இன்னும் 3 ஹவர்ஸ்ல நான் சென்னை வந்துருவேன் அப்படின்னு சொன்னான். சரி சரி ஓகே பார்த்து வா, வந்துட்டு கால் பண்ணு, நான் ரெஸ்ட் எடுத்துட்டு நைட்டு கால் பண்ணு, நம்ம வெளியே போகலாம், அதே மாதிரி எப்பவும் போல பேசுற மாதிரி ஃபோன் வச்சாச்சு. நான் திங்ஸ் வாங்கிட்டே இருக்கேன், ரேண்டமா அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்துட்டே இருக்கு. நான் ஒரு பொருள் பார்த்துட்டு இருக்கேன், ஸோ அதனால ஃபோனை வந்து சைலண்ட் போட்டு பாக்கெட்ல வச்சுட்டேன். எனக்கு நம்ம ஜிம்மோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாருமே எனக்கு கால் பண்ணிட்டே இருக்காங்க. கால் பண்ணி பேசினா இந்த மாதிரி சுரேந்தருக்கு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொன்னா, நான் இப்பதான்டா பேசினேன், இது வந்து 3:30 மணிக்கு எனக்கு கால் வருது. ஓகே மிட் நைட்டா இல்ல ஈவினிங் 4:30 மணிக்கு ஆக்சிடென்ட். எனக்கு அங்க இருந்து போனு ஓகே ஓகே 4:30 மணிக்கு அங்க இருந்து எனக்கு வந்து பசங்க கிட்ட இருந்து எனக்கு ஃபோன் வந்துகிட்டே இருக்கு, மாத்தி ஒருத்தவங்க எனக்கு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்துட்டே இருக்கு. ஐயாஸ் ப்ரோ இந்த மாதிரி சுரேந்தர் உங்க கூட இருக்கா, இந்த மாதிரி ஆக்சிடென்ட்னு சொல்றாங்க, ஃபேக்கா ரியலா அப்படி மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டே இருந்திருக்கான். ஆக்சிடென்ட் என்ன நான் சொன்னேன் 1:30 மணிக்கு தான் பேசினேன் அவங்ககிட்ட, இந்த மாதிரி இன்னும் 3 ஹவர்ஸ்ல சென்னை வந்திருப்போம், இப்போ ஆல்மோஸ்ட் நியர்பைல வந்திருப்பா, அதெல்லாம் கிடையாது, பயப்படாத ஒண்ணும் இல்லைன்னு. இல்ல ப்ரோ எல்லாருமே கால் பண்றாங்க, ஒரு வாட்டி இது பண்ணுங்கன்னு சொன்னாங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நான் டேரக்டா சுரேந்தருக்கே அடிச்சிட்டேன். சுரேந்தருக்கு சிரிப்பு வருது, அந்த டைம்ல ஒரு நிமிஷமே புரியல. சுரேந்தருக்கே அடிச்சிட்டேன், இவன் இப்பதானே பேசினேன், காஃபி குடிச்சிட்டு இருக்கா, அந்த சென்னை வந்துருவான்னு சொல்லி கால் பண்ணா கத்துறான். ப்ரோ எனக்கு காலே இல்ல ப்ரோ, காலே இல்ல, எனக்கு என்ன பண்றது புரியல, அவன் பேசுறதே புரியல, ஒரு மாதிரி வழியில கத்துறான். சரி ஒரே நிமிஷம் அமைதியா இரு ப்ரோ, அமைதியாருன்னு சொல்லிட்டு எந்த லொகேஷன் சொன்னேன். அப்போ வந்து இந்த என்னது திண்டிவனம் ஹைவேல ஆக்சிடென்ட் ஆகி திண்டிவனம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இது பண்றாங்கன்னு சொன்னோன்னே அப்புறமா ஹரியும் கால் பண்ணான், இந்த மாதிரி ப்ரோ சுரேந்தருக்கு ஆக்சிடென்ட்னு. அங்க இருந்து டைரக்டா இவர் திண்டிவனம் போயிட்டே இருக்கும் போது மாத்தி கால் பண்றோம், ஏன்னா இவர் கூட யாருமே இல்லை, 2 பர்சன் போயிருக்காங்க. அப்பதான் தெரியும் அந்த பையன் யாருன்றது. சோ அவருக்கும் கால் பண்றேன், இவருக்கும் கால் பண்றேன், அங்க என்ன ஸ்டேட்டஸ்னே தெரியல. நான் என்ன நினைச்சேன்னா இந்த காலே இல்லைன்னு கால் மொத்தமா நீங்க பக்கத்துல இருந்திருந்தீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு வந்து ஏதாவது என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கும். பட் இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்து இவர் கத்துறது மட்டும்தான் கேட்டப்ப அந்த மொமெண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப டெரிஃபிக்கா இருந்திருக்கும். டெரிஃபிக்கா இருந்துச்சு. பட் ஆனா ஏதாவது பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அங்க சர்க்கிள்ல இருக்கவங்களோட ஃப்ரெண்ட்ஸை நான் அனுப்பிச்சிட்டேன் உடனே. ஸோ திண்டிவனத்துல இருந்து அங்க என்னோட எல்லாருக்கும் கால் அடிச்சிட்டோம். அந்த ஒரு 1/2 அன் ஹவர்ல நாங்க மாத்தி எல்லாருமே போன்ல ஒரு 100 கால்ஸ் போயிருக்கோம். ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல உயிரை காப்பாற்ற காலை மேபி ரொம்ப டேமேஜ் ஆனா கட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டு. ஸோ என்னோட ஒரு ஃப்ரெண்டு இருந்தா டாக்டர், ஸோ அவன் மெடிக்கல் ஸ்டூடெண்ட், அவனை கூட்டிட்டு டேரக்டா நாங்கள் போயிட்டே இருக்கோம். போகும்போதே ஆன் த வேல எல்லாருக்கும் கால் பண்ணி அந்த லொக்கேஷன்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யார் இருக்காங்க உடனே போய் பார்க்க சொல்லி சொன்னோம். அங்க போய் யாருமே அலோவ் பண்ணல. பட் பார்க்கும்போது 2 பேரும் அன்கான்சியஸா கட்டு போட்டு வச்சிருந்தாங்க. ஓரளவுக்கு ஓகே. அந்த ஒரு பர்சன் ஒரு முழிப்பு இருந்தாங்க. திண்டிவனம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து ரொம்ப சிவியரான இன்ஜுரி, இது இங்க பண்ண மாட்டாங்க. செங்கல்பட்டு விக்கிரவாண்டி ஆக்சிடென்ட், அந்த ஹாஸ்பிட்டல் ஃபேமஸ் ஒன்லி ஃபார் ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட் இந்த மாதிரி ஆகிற ரோட்ல ஆக்சிடென்ட் அவருக்கு மட்டும் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. கிரிட்டிக்கல் அங்க கூட்டு போயிட்டேன்னு சொன்னாங்க. மறுபடியும் ஆள் அனுப்பிச்சு அங்க செக் பண்ணி இவர் வந்து ஓகே கால் வந்து கட் ஆகல, கால் இருக்கு, அதாவது 2 பீஸ் ஆகல அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் நேரா போனதுக்கு அப்புறம் இவர் பெட்ல பாக்குறோம், கட்டு போட்டிருக்காங்க கால்ல அந்த பேண்டேஜ் ஃபுல்லா பிளட் ஊறி அந்த பிளட் மொத்தமா ஊறி பெட்ஷீட்ல இருந்து ஊறி கீழே சுட்டிக்கிட்டு இருக்கு. சும்மா கட்டு போட்டு ஓரமா போட்டு வச்சுட்டாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் அன்கான்சியஸ். இவங்க யாரு என்ன பண்றாங்க எதுவுமே தெரியல, அப்படியே இருக்காங்க. பார்த்துட்ட உடனே ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு டிஸ்சார்ஜ் பண்றதுக்கான ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்பதான் இவர் வந்தாரா வினய்க்கு, ப்ரோ நீங்க கலக்கணும். ஆமா. அந்த டைம்லயுமே அது நடந்ததுங்க. அது செம காண்டாயிட்டோம் நாங்க. ஆக்சிடென்ட் ஆயிட்டு ரத்த வெள்ளத்துல படுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும் தான் பண்ணிருக்காங்க. கால் பாத்தீங்க அப்படின்னா சும்மா ஒரு மாவு கட்டு கூட போல, மாவு கட்டு போனா அந்த பிளாஸ்டிக் இப்படி தொங்கிடும். அந்த மாதிரி இருக்கு. ஒருத்தர் வந்துட்டு ப்ரோ இங்க கலங்கள் வருவீங்க தானே, எனக்கு என்னன்னா நான் ஒரு மாதிரி அன்கான்சியஸ்ல இருக்கேன், எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதே தெரியல. அதை பார்த்தா அழுகுறேன், மத்தபடி நார்மலா இருக்கணும். அவர் வந்தப்ப ஆமா ப்ரோ அப்படின்னு சொன்னோன்னா, ப்ரோ ஒரு போட்டோ எடுக்கலாமா? ப்ரோ இப்ப போட்டோ தான் எடுக்க முடியாது, சரி உங்க நம்பர் கொடுங்க ப்ரோ, நான் வீட்டுக்கு போகணும் கால் பண்றேன்னு. அப்புறம் என் நம்பர் கேட்டிருக்காரு, நான் இவங்கிட்ட வாங்கிக்கோங்க ப்ரோன்னு சொல்லி கை காட்டியிருக்கேன். அப்புறம் நான் அங்க இருந்து வேற ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்றதுக்காக ஆம்புலன்ஸ்ல ஏற்றும் போது ப்ரோ நம்பர் கேட்டு நம்பர் கொடுங்க ப்ரோ, கொடுக்குறோம் ப்ரோ அப்படின்ட்டு அப்புறம் இவன் நம்பர் வாங்கிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஓகே ப்ரோ நம்ம மீட் பண்றப்ப போட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. சந்தோஷப்படுறதா இல்ல ஹியூமனிட்டி இல்லாம இருக்காங்க வருத்தப்படுறதானே தெரியல. ஹைலைட் என்னன்னா ஸ்ட்ரக்சர்ல படுத்திருக்கேன், கால்ல ரத்தம் போகுது, தலைவன் என்கிட்ட வந்து ப்ரோ செல்ஃபி எடுக்கலாமான்னு கேட்டது. எப்படி எடுத்திருப்பாருங்க வச்சு பாருங்க, ஸ்ட்ரக்சர்ல படுத்திருக்கும் போது எடுத்திருப்பாரு இப்படி ஜாலியா.
அதான் சொன்னேன்ல, ரெகக்னைஸ் பண்றாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இப்படி ஹியூமனிட்டியே இல்லாம அவரு ஒரு எக்ஸ்ரேக்கு அது ஃபுல் பாடி எக்ஸ்ரே எல்லாம் எடுக்கணும் சேஃப்டிக்காக. சரி இங்க இருந்து ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் பண்றேன்னா இவர் ஃபுல்லா கண்டிஷன் லெக்க தவிர மீதி எல்லாமே சேஃபா சிடி எல்லாமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்றதுக்கு அங்க போறோம். அங்கேயுமே என்கிட்ட வந்துட்டு ஒரு கணக்கான காலங்கள் இருப்பார்ல அப்படின்னா செம ஃபேன் ப்ரோ நானு. அவர் அந்த இந்த படத்துல எல்லாம் நடிச்சிருக்காரு சீரியஸ் பாருங்கடா அந்த மாதிரி. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு விஷயம் ஒண்ணு பண்ணேன், அதுதான் இன்னும் ஹைலைட். என்னன்னா ஆம்புலன்ஸ்ல வந்து போயிட்டு இருக்கோம், அது எங்க இருந்து எங்க போறப்போ அந்த இது பிளஸ் எங்க இருந்து ஸ்டான்லி வரப்பயா அங்க இருந்து ஸ்டான்லி கூட்டு வந்துட்டு இருக்காங்க, ஆம்புலன்ஸ்ல வரும். திடீர்னு முனிப்பு வந்துருச்சு, நல்லா ஞாபகம் இருக்கு. முடிச்ச உடனே பார்த்தா இந்த சைடுல பார்த்தா இவன் உட்காந்து இருக்கான், ஆம்புலன்ஸ் சவுண்ட் கேட்டுட்டே இருக்கு. எனக்கு ஆம்புலன்ஸ் சவுண்ட் கேட்டோடனே நான் போட்டு டக்குன்னு யாரோ போறாங்க ப்ளஸ் போட்டு இருக்கேன். இவன் என்ன பண்ற அப்படின்னு ஆம்புலன்ஸ் போகுது, நீதாண்டா ஆம்புலன்ஸ்ல போறீங்க. எனக்கு ஒரு பக்கம் பக்குன்னு ஆயிடுச்சு. எழுந்து இப்ப திரும்பி பார்த்தா அந்த லைட் எல்லாம் இருக்கு, ஆம்புலன்ஸ் டிரைவர் கத்துறாரு, எல்லாம் வழி விடுங்க அப்படின்னு மைக்ல எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஓகே இவ்வளவு எமர்ஜென்சி ஆயிடுச்சு போல நம்மளுக்கு அப்படின்னு அமைதியா படுத்துறேன். அதுக்கப்புறம் தான் அவன் புலம்பிட்டே வந்தேன், நான் எத்தனையோ ஆம்புலன்ஸ் போகும்போது ப்ரெஸ் போட்டுருக்கேன்டா, இப்ப கடைசியில் நான் ஆம்புலன்ஸ் போகும்போது எனக்கு ப்ரெஸ் போற அளவுக்கு ஆயிடுச்சா அப்படின்னு. அதுக்கப்புறம் அவ்வளவுதான் ஃபுல் பிளாங்க் அவுட். அதோட எனக்கு ஸ்டான்லியில தான் முழிப்பு வந்துச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப அழகா ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க, வெறும் கிளவுஸ்ல. ஸ்டான்லில எல்லாம் அது லைஃப்லயே நான் அந்த மாதிரி இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது, அதான் ஃபர்ஸ்ட் டைம். இன்ஜெக்ஷன் போடவே இல்லை எனக்கு. லைக் கையில வந்து கிளவுஸ் போட்டுட்டாங்க, போட்டுட்டு டைரக்டா கையை உள்ள விட்டு அந்த எலும்பெல்லாம் எடுத்து சொடக்கு போட்டு காட்டுறாங்க. என்ன அழுதுகிட்டு இருக்கேன், இங்க எலும்பு மாட்டிட்டு இங்க புல்லு மாட்டிட்டு எங்க போய் விழுந்தேன், குழந்தைங்க கிட்ட காட்டுற மாதிரி சொல்றீங்க. நான் விழுந்த அடிப்பட்டெல்லாம் தெரியுது, ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு, எங்க போய் விழுந்தேன் அப்படின்னு. நான் பாட்டுக்கு படுத்திருக்கேன், என்னால சுத்தமா முடியல. நான் இவர்கிட்ட சொல்றேன், ப்ரோ வலிக்குதுன்னா எனக்கு எதனா பண்ணுனா அப்படிங்கிறேன். அவங்க எதுவுமே பண்ணல. ஒருத்தர் எக்ஸாம் பேரோட வந்தாங்க, ஸ்டூடெண்ட் போல அங்க ஹாஸ்பிட்டல்ல ஏதோ எழுதிக்கிட்டு இருக்காங்க, இவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க, இது அது எதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஏதோ பண்ணுங்க, எனக்கு இன்ஜெக்ஷன் ஆச்சு போடுங்க, எனக்கு வலிக்குதுங்கிற எதுவுமே பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு அது என்ன ப்ரோ நரம்பு தானே, எதுலயோ கையை வச்சு அது என்ன பண்ணாங்கன்னா அந்த அடிப்பட்ட அந்த இடத்துல வந்து அப்படியே இவருக்கு வந்து என்ன நைட்ல இருந்து தண்ணி கேட்டுட்டு இருக்கான், தண்ணியே கொடுக்க கூடாது. ஓகே நைட்ல இருந்து தண்ணி கேட்டு ரொம்ப ரொம்ப அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ரொம்ப அன்கான்சியஸான ட்ரிப்ஸ் ஏற்றி அவனை வந்து ஆக்டிவா வச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், ஒரு பெயின் கில்லர் எதுவுமே போடல. அது அப்படியே அந்த ஓப்பன் வூண்ட்ல 90% அங்க ஸ்கின் இல்லை, எதுவுமே இல்லை, அந்த போன்ல அப்படியே தெரியுது. அதுக்குள்ள அப்படியே டாக்டர் கை விடுறாரு. என் கண்ணெதிரவே இவன் துடிக்கிறான். என் ஃப்ரெண்டு அந்த டாக்டருமே இவனை கட்டி பிடிச்சிக்கிறான், நான் இவர் காலை பிடிச்சிருக்கேன். அப்படியே டாக்டர் அது உள்ள விட்டு உள்ள இந்த பார்த்தா குத்தி போனு செதஞ்சு போச்சு, இதெல்லாம் கஷ்டம். அப்புறம் புல்லுலாம் இருக்கு பாரு, ஏதோ கம்பி எங்க போய் விழுந்த. ஒரு 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 மனுஷன் மாதிரியே ஹேண்டில் பண்ணல. நானே சொல்லிட்டேன் கால் எடுத்துருங்க, அதெல்லாம் என்னால தாங்கவே முடியல அந்த டைம்ல. வேணாம் எனக்கு காலே வேணாம், எனக்கு கட் பண்ணிட்டு. அவர் என்ன பண்றாருன்னா அது கண்டிஷன் பாக்குறன்ற பேர்ல உள்ள அப்படியே டைரக்டா அதுக்குள்ள அது உள்ள வந்து இந்த பிளட் வெசல்ஸ் போற அந்த வெயின்ஸ் இருக்கும், அதை புடிச்சு இப்படி விடுறாரு. அது ஃப்ளோ நல்லா வருதா அந்த மாதிரி. இவனுக்கு அட்லீஸ்ட் ஒரு பேசிக் மினிமல் டோசேஜ் பெயின் கில்லராச்சும் எதனா போட்டு எதனா பண்ணிருக்கலாம். அப்படியே லைவா அவர் பண்ணிட்டே இருக்கும்போது அது பார்த்துக்கிட்டே இருக்கும், ட்ரேவா பிளட் எடுத்து. இவர் வந்து பயந்துட்டாரு, அதை பார்த்து பயந்துட்டாரு. நானும் அப்புறம் அந்த ராகுல் சொல்லி ஃப்ரெண்டு டாக்டர், இவங்க 2 பேர் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தோம். ட்ரேவா எடுத்துட்டு போய் ஊத்துறோம், அது கூட அவங்க வந்து கிளீன் பண்ணி இது பண்ண மாட்டாங்க. எல்லாமே நம்மளே பண்ற மாதிரி இருக்கு. அந்த இதுல கட்டை போடுறாங்க, ரிமூவ் பண்றாங்க, கையை விட்டு நோண்டுறாங்க, மறுபடியும் கட்டு போடுறாங்க. சரின்னு அந்த கட்டு என்ன டாக்டர் திரும்ப பண்றீங்க, சரி ஓகே இதை தூக்கி போடாதீங்க, இது பத்திரமா வச்சுக்கோங்கன்னா அது ஹவுஸ் கீப்பிங் தூக்கி போட்டாங்க, திருப்பி பண்றாங்க. ஒரு மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு மேல எல்லாம் சுத்தமா முடியாம அழுதுகிட்டு கால் எடுத்துருங்கன்னு சொல்லி நான் என்னால எழுந்துக்க முடியல, செம்மையா அழுதுட்டேன். அதுக்கப்புறம் தான் ஓகே இங்க ட்ரீட்மெண்ட்டே எனக்கு தெரிஞ்சு பார்க்க மாட்டாங்க போல, இது சரிப்பட்டு வராது, நம்ம ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து ஸ்டான்லில இருந்து கூப்பிட்டு நான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. காஞ்சிபுரம்ல கிட்ட ஏபிஜே மல்டி ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டல், அங்க கூப்பிட்டு போனாங்க. அங்கதான் எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டே நல்லா பார்த்தாங்க. அங்க போன உடனே என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல அந்த கட்டை எல்லாத்தையும் பிரிச்சு போடுங்க அப்படின்னு சொல்லி கட்டை எல்லாத்தையும் பிரிச்சுட்டு அவங்க ஒரு கிளீன் பண்றதுக்கு சில லிக்விட்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அது எல்லாமே கிளீன் பண்ணிட்டு மொதல் விஷயம் அவங்க பண்ணதே நல்ல விஷயம், இன்ஜெக்ஷன் போட்டாங்க. இன்ஜெக்ஷன் போட்டு என்னை தூங்க வச்சுட்டாங்க. அப்புறம் அந்த ட்ரிப்ஸ் எல்லாம் என்னமோ ஏற்றி அதுல இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு என்ன நல்லா தூங்க வச்சுட்டாங்க. 1 டே ஃபுல்லா தூங்கிட்டேன். நெக்ஸ்ட் டே ஈவினிங் 4:30க்கு தான் வந்து எனக்கு ஆப்ரேஷன் தியேட்டர் நான் போவோம். அது வரைக்கும் எனக்கு அந்த காலில் பெயினே தெரியல. ஸோ அந்த அளவுக்கு சேஃபா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் முடிஞ்சு நைட் வந்ததுக்கப்புறம் தண்ணி கொடுத்தாங்க. என் லைஃப்லயே வந்து தண்ணி இவ்வளோ டேஸ்டா இருக்குமா, தண்ணி இவ்வளோ ஜாலியா இருக்குமா, தண்ணி வந்து இவ்வளோ இருக்கா தண்ணியில அப்படிங்கிறது எனக்கு அன்னைக்கு தான் தெரிஞ்சது, இந்த ஒரு சொட்டு தண்ணியில.
ஸோ அதனால இதுக்கப்புறம் தண்ணி கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுல வந்து ரொம்ப கான்சியஸ். நான் பண்ண ஏதோ சின்ன நல்ல விஷயத்தால தான் வந்து கால் போகாம இருந்திருக்குன்னு கூட நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆக்சிடென்ட் ஆன டைம்ல பக்கத்துல இருந்தவங்க கிட்ட நான் ஃபோன் கொடுத்தப்ப அவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, அவ்வளோதான் கால் போயிடுச்சு, அப்ப கால் சேர்க்க முடியாதுன்னு தான் அவன்கிட்ட சொன்னாங்க. எல்லாரும் அதான் சொல்றாங்க. ஆனா அத வந்து நீங்க அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்து கால் போயிடுச்சா அப்படின்றப்ப அதை கேட்டப்போ உங்களுக்கு ரொம்ப பயமா இருந்திருக்கும்ல. இப்ப இவர் வந்து அது டெரிஃபிக்கா இருந்தது அப்படின்னு சொன்னாரு. ஆனா நீங்க வந்து அதை கேட்டு ரொம்ப பயம் வந்து பக்கத்துல போனை குடுத்துட்டேன், கேட்டு பயம் சொல்ல வந்துட்டு அழுதுட்டு போனை பக்கத்துல வந்தவங்க குடுத்துட்டு அப்புறம் அவங்க சொன்னாங்க இங்க இருக்கான் புரண்டு பஸ் காசு வாங்கினு கிளம்புவாங்க. நீங்க இவரை அப்படி பாத்திருக்கவே மாட்டீங்களா லைஃப் டைம்ல? ஒரு மாதிரி ஜாலியா சிரிச்சுட்டே துரு துரு இருக்கிற துருன்னு. அந்த சுரேந்தர் தான் பாத்திருப்பீங்க. ஆனா அவ்வளவு வலியில கத்திட்டு அழுதுட்டு இருக்க அதுதான் இப்ப வரைக்குமே மைண்ட்ல இருக்கு. அவன் கத்துன அந்த வலிதான். அவன் பெட் எல்லாம் டைட்டா பிடிச்சி அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டோம். ஏன்னா கையை வச்சு அவன் கை கால் ஆட்டிட்டு இருக்கான்னு சொல்லி டைட்டா லாக் பண்ணிட்டு அவன் லிட்டரலா எப்படி தெரியுமா இருந்துச்சு, அதான் சொல்றானு, காலே எனக்கு வேணாம், இருக்கிறது வரைக்கும் கட் பண்ணி போட்டுருங்க, எனக்கு வேணாம், என்னால வலி தாங்க முடியல, அது கட் பண்ணி போட்டுருங்க, அந்த அளவுக்கு துடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ இந்த இன்சிடென்ட் எல்லாமே நடந்து ஆப்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சு ஒரு 3-4 நாள் இருக்கும்ல. இந்த 3-4 நாளுமே வந்து அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு இவங்க எல்லாருமே வந்து என் கூடயே தான் இருந்தாங்க. லைக் இவர் வந்து ஜிம்மை மெயின்டைன் பண்ணணும், ஜிம் பார்த்துக்கணும், அங்கே இருக்க ட்ரைனர்ஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே பார்த்து எல்லாமே பண்ணணும். லைக் ஒரு பிஸ்னஸ் நம்ம பண்றோம்னா அதுல வந்து நம்ம அங்கே இருந்தால் மட்டும்தான் அந்த வேலை நடக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே விட்டுட்டு ஒரு ஃபுல்லாமே என் கூட தான் இருந்தாரு. ஸோ அவனுமே அப்படிதான். அவனோட வேலை ஒரு நாள் அவன் வேலைக்கு போனாதான் அவனுக்கான அந்த ஒரு சேலரின்றது கிடைக்கும். அது எல்லாத்தையும் விட்டு அவனுமே என் கூட தான் இருந்தான். ஸோ இந்த மாதிரி ஒரு 2 பேர் 3 பேர் இருந்தாலும் எனக்காக ஒரு பீப்புள், லைக் லாயலா ஒரு பீப்புள் நம்ம வச்சிருக்கோம் அப்படிங்கிறதே வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான விஷயமா இருந்துச்சு. அது நான் இவங்க கிட்ட தான் கத்துக்கிட்டேன். ஓகே, லைக் நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்த சம்பாரிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு. அண்ட் வந்து நிறைய பேருக்கு நான் இவனுக்குமே சரி, இவனுக்கு அண்ட் இன்னும் நிறைய பசங்களுக்கு வந்து நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, இந்த பாட்டெல்லாம் போடுவேன் எங்க ஸ்டோரியில, வலி என்றால் காதலின் வலிதான் வலிகளில் கொடிது, கால் வலி தெரியுமாடா அவனுக்கு, கால் அடிபட்டு பாடுறா தெரியும். அந்த பல்லக்குல தூக்கிட்டு போறது நீங்க தானா? ஆமா, இவங்களே தான். அது இந்த பாய்ஸ் அந்த பல்லக்கு அதுதான். அந்த பல்லக்கு வந்து அங்கதான் இருக்கு. சோ அப்புறம் எங்க மாமாவோட ஃப்ரெண்ட்ஸ் ரியாஸ் அண்ணா, கார்த்தி மாமா, இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப என்னால முடியாத சுச்சுவேஷனா இன்னொரு ஃப்ளோர் பில்ட் பண்ணதுனால அதுல கொஞ்சம் ஒர்க்னால கொஞ்சம் டேஸ்ல இவங்க மாமா எல்லாமே, அதான் ஆல்மோஸ்ட் எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்து இவங்க கூட இருந்து இது பண்ணாங்க. ஆனா மாமா சப்போர்ட் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். மாமா, பாட்டி, தம்பி, ஸோ இவங்க சப்போர்ட் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி இதையும் சொல்லி ஆகணும், என் தம்பி கிட்ட பேசவே மாட்டேன். உண்மையா பேசவே மாட்டேன். அவன் இங்க இருக்கானா, நான் இங்க இருப்பேன், பேசிக்கவே மாட்டோம் 2 பேரும். அவன் என்ன குரூப் படிக்கிறான்னு தெரியாது. ஆனா அந்த ஆக்சிடென்ட் நடக்கும் உன் தம்பி அழுதா, நான் பார்த்தேன். என்னடா அழுவுற கேக்குறேன், அழுவுறா. பாசம் எல்லாம் உள்ள இருக்குங்க சிப்லிங்ஸ்க்கு. இப்ப என்ன பேச ஆரம்பிச்சிட்டோம் 2 பேரும். லைக் அவன் பாண்டிங் பண்ணிட்டு திடீர்னு வருவான், திடீர்னு வந்து டேய் இங்க பாருடா ஜொமேட்டோல ஆஃபர் வந்திருக்கு, நான் ஆர்டர் போடலாமா கேட்பான். ஒரு நாள் அவன் ஆர்டர் போடுவான், ஒரு நாள் ஆர்டர் போடுவேன். இந்த மாதிரி எங்களுக்குள்ள வந்து ஒரு ஜாலியான பாண்ட் இருந்துச்சு. கேம்லாம் ஆடுவோம் உட்காந்து. ஸோ இப்போ அதே மாதிரி நான் பெட்ல இருக்கப்ப இந்த காலில் ராடு வச்சிருந்தாங்க. அந்த டைம்ல வந்து எப்படின்னா என்னால கால் மூவ் பண்ண முடியாது. இங்க இருந்து ஒரு இடத்துக்கு போகணும்னாலோ இல்ல நான் ரெஸ்ட் ரூம் போகணும்னா எதுனாலுமே எனக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் தேவை. ஸோ பாட்டி, தம்பி இவங்க 2 பேர் தான் கூட இருந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இந்த யாருமே இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால இந்த டைம்ல தான் நிறைய ஃபீல் பண்றேன். நான் நினைச்சிட்டு இருந்ததுல என்னன்னா, ஓகே நம்ம வந்து தனியா இருக்கோம், நம்மளுக்கு யாருமே இல்லை, நம்ம தனியா இருக்கோம், நம்ம பாட்டுக்கு இருக்கோம், நம்மள பாத்துக்கலாம் யாருமே இல்லை, நம்ம மேபி இந்த இன்சிடென்ட் வந்து உங்களுக்கு உணர்த்தி இருக்கு போல. இல்ல உங்களை சுத்தி வந்து இவ்வளவு நல்ல பீப்புள் இருக்காங்க, நீதான் உங்களை பார்க்கல, நிறைய பீப்புள் வந்து இல்ல இந்த இதுல இன்சிடென்ட்ல இருந்தா வந்து யார் ஃபேக் யார் ரியல்னு தெரிஞ்சிருக்கு. சோ அதுவுமே நான் நிறைய கத்துக்கிட்டேன். இவ்வளவு பாருங்க, அவர் வந்து சொல்றாரு, சூதனமா சொல்றாரு, நீங்க பாரு, கண்டத்தவங்க பாரு அப்படின்னு. எப்படின்னா இந்த வீடியோ மூலியமா வந்து நான் இவங்க கூட உட்காந்து பேசி, சோ இவங்க எல்லாம் தான் என் கூட இருந்தாங்கன்னு சொன்னதுல வந்து ரொம்ப தேங்க்ஸ் விகடனுக்கு. ஐ திங்க் இந்த வீடியோ பாக்குற எல்லாருமே வந்து கண்டிப்பா ஒரு சிலர் வந்து நமக்கும் இப்படி ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா அப்படின்னு ஏக்கமா பார்த்தாலும் ஒரு சிலர் வந்து கண்டிப்பா பொறாமப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஏன்னா இப்படி ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து எனக்கு தெரிஞ்சு யாருமே ஏர்ன் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கும். ஆனா இவ்ளோ டெடிகேட்டடா வேலையெல்லாம் விட்டுட்டு வேலை பொழப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்து என் தம்பி மாதிரி, கிட்டத்தட்ட என் தம்பி தான் அப்படின்ற அளவுக்கு வந்து அயாஸ் அண்ணாவும் சரி உங்க ஃப்ரெண்டும் சரி உங்களை வந்து பாத்துருக்காங்க. சோ கிரேட்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பா. சோ அந்த எங்களோட பாண்ட் எல்லாமே வந்து எப்படின்னா வித்தியாசமான ஒரு பாண்ட். எனக்கு ஒரு ஏஜ், என்னை விட வந்து பாதி ஏஜ் பெரியவர் இவரு. அந்த ராம்கின்னு ஒருத்தர் சொன்ன தெரியுமா, வாயா போயான்னு சொல்லிட்டு இருந்தேன் இவ்வளவு நேரம். அவர் வந்து இவரோட பெரியவர், கல்யாணம் ஆக போகுது. பட் அது ஆனா ஒரு பாண்டிங் ஒன்று இருக்கும். திடீர்னு கால் பண்ணி யோ எங்கயா இருக்கா, இங்கதான் இருக்கேன், யோ இப்ப நீ வரியா இல்லையா, அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். நம்ம என்ன லைக் ஓகே ஏதோ ஒரே ஏஜ் பசங்க போல அப்படின்னு. அவர் என்னோட செம பெரியவர். இந்த ஒரு பாண்டிங் தான் எங்களுக்குள்ள வந்து அது ஒரு செம கனெக்டிவிட்டி இருந்துச்சு. நம்ம ஏஜ் பசங்க கூட பழகினா கூட இவ்வளவு இருக்குமான்றது எனக்கு தெரியல. பட் இது ஒரு மாதிரி ஜாலியான ஒரு விஷயம், பசங்களுக்குள்ள இருக்கும் இது. தேங்க்யூ சோ மச் உங்க 2 பேருக்கும். மகன் அல்லது மகளுக்கு வரன் பாக்குறீங்களா? ரொம்ப பிரைவசியா வரன் அமைத்து தர இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ், வாட்ஸ்அப் வசதி என பல புதிய சேவைகளை வழங்க காத்திருக்கிறது உங்கள் தமிழ் மேட்ரிமோனி. இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்.